பழையன கழிதலும் தமிழக வெற்றி கழகத்தின் டிஷர்ட் மற்றும் கொடியை எரித்து வீடியோ வெளியிட்ட சமூக வலைதளங்கள் வைரல். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி என்பவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொடி மற்றும் டி-ஷர்ட்டை தீயிட்டு எரிக்கும் வீடியோ வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன. கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி சில காலமாக தமிழக வெற்றி கழகத்தின் தீவிரமாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அக்கட்சியிலிருந்து விலகி அவர் அண்மையில் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டார். போகி பண்டிகை நேற்று பழையன கழிதலும் புதியன புகுந்தலும் என்பதற்கேற்ப அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் தான் வைத்திருந்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி மற்றும் அந்த கட்சியின் லோகோ பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் ஆகியவற்றை தீயிட்டு எரித்தார். பொதுவாக அரசியல் கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும்போது அமைதியாக செல்வதே வழக்கம். ஆனால் கட்சியின் அடையாளங்களை எரித்து வீடியோ வெளியிட்டிருப்பது தவேக தொண்டர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ எதிர்ப்பு கலந்த வைரலாகி வருகிறது. போகி பண்டிகை அன்று மேற்கொள்ளப்பட்ட இந்த அரசியல் போகி செயல் கோவையில் தவேக மற்றும் திமுக தொண்டர்களிடையே பெரும் விவாதங்களை உருவாக்கியுள்ளதாக தகவல் தெரியாகின்றன. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான விஜய் அதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய அவர் மீண்டும் அடுத்த வாரம் விசாரணை செல்ல உள்ளார். இன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைவரும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் உலகமெங்கு வாழும் தமிழ் உறவுகள் வாழ்வில் அமைதி நிலவும் என்று இந்த நிலையில் இந்த அம்மா இந்த ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். அது விஜய் ரசிகரிடையே பெரும் பரபரப்பு. அண்மையில் தமிழ்நாடு அரசு வழங்கிய மடிக்கணினிகள் நிறைய 3ஆம் நிலை படிப்பு முடிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லி அநேக லேப்டாப்கள் வழங்கப்பட்டது. அதனை சில மாணவர்கள் அதனுடைய மேலே இருக்கும் லோகோ தமிழக அரசின் லோகோவை அதை அழித்து பல அந்த லோகோவெல்லாம் அழித்து அவர்கள் செய்திருக்க காரியங்களை வலையொலிகள் காட்சிட்டிருக்கார்கள். நாங்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வோம், ஆனால் ஓட்டு வேறொரு ஆளுக்கு போடுவோம் என்று அவர்கள் சொன்ன வீடியோக்கள் வைரலாகி இருக்கின்றது. அவர்கள் அப்படி அதை அழித்து அந்த மாதிரி செய்கின்றார்கள். இது பலரிடையே சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து எமது சவுக்கு சத்தம் காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வழங்க கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.